கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் நம்முடைய கூடாரங்களிலே தேவன் விரும்புகிற இந்த 3 காரியங்களில் கர்த்தர் நிறைவாய் நடத்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது இன்றைக்கு ஒரு நாள் உள்ள ஜெபம் அல்ல, இது ஒவ்வொரு நாளும் ஜெபமாக இருக்கட்டும். ஆமென். பிரசனம் குறையுதுனாலே தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. வசனம் குறையுதுனால உட்கார்ந்துருங்க. வாசனை கெடுதுன்னு தெரிஞ்சாலே அப்பா பாதத்திலே அமர்ந்துருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் வாசனை வீச பண்ணுவாராக. இன்றைக்கு கர்த்தர் அதை தான் பேச போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகஸ்ட் 11ஆம் தேதியாகி இன்று யோவான் 11 கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்து வாசிக்கலாம். யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை. ஆமென். இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். எந்த இடத்திலே மார்த்தாள் இடத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால், அதுக்கு முந்தின வசனத்தில் மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே 4 நாள் ஆயிற்றே, இப்பொழுதே நாருமே. நாற்றம் எடுத்துட்டு ஆண்டவரே இந்த காரியம், அதாவது செத்தது ஒன்று இருக்குது, செத்து இந்த காரியம் எப்படி ஆயிடுச்சு, இப்போ நாற்றம் எடுத்து விட்டது. இனி இந்த காரியத்தில் ஒரு கிரியை என் லைஃப்பில் நடக்குமா ஆண்டவரே? ஆமென். நான் நம்பியிருந்த காலம் முடிந்து, சரி அடுத்து கொஞ்ச நாள் கூட நான் நம்பியிருந்தேன், இந்த காலத்துக்குள்ளேயாவது நடந்துடும். ஆனால் நம்பி 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 இப்போ நாட்கள் போய் நாற்றம் எடுத்த நிலையில் நின்றுக்கும் போது மார்த்தாள் இடத்தில் சொல்லுகிற வார்த்தை, இந்த நாற்றம் எடுத்த காரியத்திலும் நீ விசுவாசித்தால் தேவன் நறுமணத்தை உண்டாக்கி தமது மகிமையை வெளிப்படுத்துவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது கர்த்தரால் சாத்தியமாகிற காரியம், இது என் தேவனால் முடிந்த காரியம், இது என் தேவனுக்கு அற்ப காரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதே வீட்டில் நாற்றம் எடுக்குமே என்று சொன்ன இதே கூடாரத்தில் தான் நாம் கொஞ்சம் முன்னாடி வைத்து ஜெபித்தோமே. ஆமென். 12வது அதிகாரத்தின் ஆமென் 3வது வசனம் கடைசி சொல்லப்படுகிறது, அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள்? இந்த 11ஆம் தேதி இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் விசுவாசித்தால் எந்தெந்த காரியங்கள் கூடாரத்தில் நாட்டம் எடுத்ததோ அத்தனை காரியத்தை நறுமணமாய் மாற்ற என் ஆண்டவர் மகிமைப்படுவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும், மகிமையின் தேவனின் ஹல்லேலூயா மாம்சம். இது செத்து போனதுதான், நாட்டம் எடுத்ததுதான். ஆனால் மார்த்தாளே நீ விசுவாசி. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசியுங்கள். இது நாட்டம் எடுத்து போன காரியம்தான். இனி இந்த காரியத்தில் யாராலும் கை வைக்க முடியாது. ஆமென். ஆனாலும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், மார்த்தாளே நீ விசுவாசி, தேவனுடைய மகிமை நிச்சயம் வெளிப்படும். எத்தனை பேர் நம்முடைய இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் என் மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை என் மேல் காணப்படும். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த குடும்பத்தின் நிலை என்னவென்றால், பலர் சொல்லுவதை தாண்டி இப்ப அவங்க சொல்ல தொடங்கிட்டாங்க, இனி இந்த காரியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. பொதுவாகவே கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆமென், அவங்க வாழ்க்கையில் பலர் சொல்லுவதை கேட்போம். இந்த காரியத்தில் இனி உன் லைஃப்பில் நம்பிக்கை இல்லை, இந்த காரியத்தில் இனி உன் லைஃப்பில் நம்பிக்கை இல்லை. இப்படி சொல்லுகிற கூட்டத்தின் நடுவிலும் வார்த்தை பிடித்து தெய்வ சமூகத்தை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைக்கு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். யாரு சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்படி இருக்கிற நிலை தாண்டின ஒரு நிலை தான் எல்லாரும் சொல்றதை தாண்டி இப்ப நானே என்ன சொல்ல தொடங்கிட்டேன் தெரியுமா? ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே. ஆமா, ஒருவேளை ஆண்டவர் வியாதியா இருக்கும் போது இயேசு வந்திருந்தா மார்த்தாள் வாயில் இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்குமான்னு கேட்டா இல்ல. யவீருடைய வாயில இந்த ஒரு வார்த்தை வரல. ஆண்டவரே டைம் தாண்டிட்டு ஆண்டவர் சொல்லல. ஏன்னா ஆமா, யவீரோடு கூட இயேசு கூட போயிட்டே இருக்கிறார். அதனால எல்லாரும் சொல்றாங்க இனி அவரை வருத்தப்படுத்த. ஆனா யவீரு வருத்தப்படுத்துறது நிறுத்தல, கூட நிற்கிறார்.
ஆனா இங்க எல்லாரும் சொல்லுவதை தாண்டி, மார்த்தாலே மரியாளே, ஆமே உன் லைஃப்ல இது நடக்காதுன்னு எல்லாரும் சொல்லுவதை தாண்டி இப்ப மார்த்தாள் வாயில என்ன வந்துட்டுனா, இனி இந்த காரியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. இந்த இருதயத்தோட இப்படிப்பட்ட நிலையில இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது இருக்கிறீங்கன்னா, எல்லாரும் சொல்லி 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 அன்னைக்கு நான் நம்பிக்கை இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நானே சொல்றேன், ஆண்டவரே இனி இந்த காரியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உள்ளத்தை பார்த்தும் இந்த காலையினத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு கட்டத்தில் யாக்கோபு இப்படிதான் சொல்லுகிறார். அதை தான் ஆண்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரத்தின் 27 முதல் வாசித்தீங்கன்னா தெரியும். வாசிக்கலாமா? ஏசாயா 40:27 முதல். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானே. பூமியின் எல்லாரும் சொல்றது ஓகே, நீ அப்படி சொல்ல தொடங்கிட்ட. நீ ஏன் இப்படி சொல்ல தொடங்கிட்ட? என் சூழ்நிலை அப்படி சொல்ல வைத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இதை சொல்லிவிட்டு அடுத்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆமென், வாசியுங்கள் தொடர்ந்து. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்து கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆமென் ஆராய்ந்து முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சொல்லிட்டு கடைசி வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்னு நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென். ஹல்லேலூயா. என் நியாயம் எட்டாமல் போயிட்டோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்றதை தாண்டி இன்னைக்கு நான் சொல்ல தொடங்கிட்டேன். இனி இந்த காரியத்துல 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே. அவன் நேத்தைக்கு வந்திருந்தா கூட எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு என் நம்பிக்கை மற்று போய் இனி இது நடக்காது, இனி இந்த காரியத்துல நான் நம்பி இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை என்கிற நிலையில் இருக்கும்போது கர்த்தர் சொல்றார், நான் நிலைப்படைவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. என் வல்லமைக்கு இவ்வளவுதான் லிமிட். நோ நோ நோ. எந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை எனக்காய் கிரியை செய்யும் என்று நிச்சயமுள்ள தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கண்ணீர் வடித்த என் நாட்கள் எல்லாம் களிப்பின் நாட்களாய் மாறிடுமே. காத்திருந்த என் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமை வெளிப்பாடுகளை கண்ணீர் வடித்த என் நாட்கள் எல்லாம் காத்திருந்த என் வாழ்க்கையிலே மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான மகிமையின் தேவனி. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமையை. ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பேன் அவர் மகிமை. ஒரு விஷயம் கூட இந்த சத்தம் உயர்த்தி அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து அவர் மகிமையை. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இது நாட்டம் எடுத்த காரியம்தான், ஆனாலும் இது நறுமணமாய் மாறும். ஆமென். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற நீ விசுவாசி. ஆமென். நாம் விசுவாசிக்க வேண்டிய 4 காரியங்களை முதலாவது சொல்லி மகிமை வெளிப்படுது நிமித்தம் உண்டாகிற சில காரியங்களையும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் விசுவாசிக்க வேண்டிய இந்த பகுதியிலிருந்தே 4 காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்த பிரகாரம் நான் பேச விரும்புகிறேன். பல முறை இந்த பகுதியை தியானித்து இருக்கிறோம், பல விதத்தில் தியானித்து இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் விசுவாசிக்க வேண்டிய முதல் காரியம், அவர் அமர்ந்திருக்கிறார். ஆமென். He is seated because of his love. அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். யோவான் 11வது அதிகாரத்தில் லாசரு மரிக்கிறதற்கு முன்பாகவே
எப்படி யவீருவின் மகள் வியாதியா இருக்கும்போதே யவீரு வந்தாலும் அதே போல லாசர் வியாதியா இருக்கும்போதே அது இயேசுவுக்கு தெரிவிக்கப்பட்டது. தெரிவிக்கப்பட்டதும் 6வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, வாசிகள். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது நாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன டிசிஷனுக்கு வந்துட்டார்னா, உட்கார்ந்து அறியாமல் உட்கார்ந்தவர் அல்ல, அறிந்துதான் உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. சில இடத்துல அவர் எனக்காக அறிந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார், சைலண்டா உட்கார்ந்து இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இதுதான் புரியல. என் ஜெபம் கேட்கப்படலையான்னு கேட்டா கேட்குது, ஆனா உட்கார்ந்து இருக்கிறார். என் கண்ணீரை அவர் பார்க்கலையான்னு கேட்டா பார்க்கிறார், ஆனா உட்கார்ந்து இருக்கிறார். அவர் என்னை சும்மா அறிகிற தெய்வம் இல்ல. தாவீது சொல்றாரு, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறவர். ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுது, அவர் கேள்விப்பட்ட பொழுது. ஆமென். இப்ப லாசர் வியாதியா இருக்கிறது அவருக்கு தெரியும். கொஞ்ச நேரத்தில் லாசர் மரிக்க போறது அவருக்கு தெரியும். ஆமென். மார்த்தாள் மரியாள் கண்ணீர் வடிக்கிறது அவருக்கு. தேவ பிள்ளைய ஒரு சத்தியத்தை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். அவர் பார்க்காமல் எதையும் இல்லை, எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். என் கண்ணீர் அவருக்கு தெரியும் சொல்றவங்க, என் அலைச்சல்கள் அவருக்கு தெரியும் நம்புறவங்க, நான் அழுகிறது ஆண்டவருக்கு தெரியும், என் சூழ்நிலை என்னங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அவர் அறியாமல் சும்மா இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் அறிந்து அமர்ந்திருக்கிறார், அறிந்து அமர்ந்திருக்கிறார். ஆமென். என் குடும்பத்தில் என்னென்ன நடக்குதுன்னு இயேசுவுக்கு தெரியும். கேள்விப்பட்டு அவர் கிரியை செய்வதற்கு பதிலாய் அவர் அமர்ந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இதுதான் புரியல. ஆண்டவர் அமைதியா இருக்கிறீங்க, ஏன் அமைதியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். லாசர் வியாதியா இருக்கிறது அவருக்கு தெரியும். லாசர் மரிக்க போறதும் மரித்ததும் அவருக்கு தெரியும். மார்த்தாள் மரியாள் கண்ணீர் வடித்ததும் அவருக்கு தெரியும். ஆமென். அவருக்கு தெரியுங்கிறது யாருக்கும் தெரியும் தெரியுமா? மார்த்தாளுக்கும் தெரியும். ஆமென். இது நான் கூப்பிடுறதெல்லாம் அவருக்கு கேட்குதுன்னு யாருக்கும் தெரியுது, நமக்கும் தெரியுது. ஆனா நமக்கு தெரியாத, மார்த்தாளுக்கு மரியாளுக்கு தெரியாதது ஒண்ணு அவருக்கு தெரியும். என்ன தெரியுமா? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, மகிமைக்கு ஏதுவான வியாதி. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள் தெரியல. சிலது எனக்கு தெரிந்தது ஒன்று இருக்குது, ஆனா என் அப்பாவுக்கு தெரிந்தது இன்னொன்னு இருக்குது. அது நான் கேட்டது அல்ல, நான் கேட்டதிலும் மகிமையானது நம்புறவங்க மட்டும். நான் எதிர்பார்த்தது அல்ல, என் எதிர்பார்ப்புக்கு மேலானது. ஆமென். நான் கேட்டதல்ல, நான் கேட்டதற்கும் அதிகமானது. ஹல்லேலூயா. அதாவது நான் கேட்டது நடக்கணும்னா அவர் இமிடியேட்டா வரணும், ஆனா அவர் நினைச்சது நடக்கணும்னா அவர் உட்காரணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் கேட்டதை காட்டிலும் அவர் நினைச்சு வச்சிருக்கிறது மகிமை. வியாதியில் சுகம் கொடுத்த அற்புதம், ஆனா 4 நாளாய் செத்தவனை உயிரோடு எழுப்பினா அது மகிமை. இது அவர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறார். அதனாலதான் இந்த வசனம் சொல்வதற்கு முன்பாக இயேசு தன் வாயாலே சொல்றார். 4வது வசனத்துல இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமையை விளங்குவதற்கு. அப்போ இந்த லாசர் லைஃப்ல ஒரு கிரியை நடப்பிக்கணும் அவன் பிளான் பண்ணிட்டார். ஆனா லாசர் வீட்டுல இருந்து ஒரு காரியம் நடப்பிக்கும்படி எதிர்பார்க்கிறாங்க. வியாதியா இருக்கும் போதே இயேசு வந்து சுகமாக்கணும். ஆமாம். நான் புரியும்படி சொல்கிறேன். இப்போ என் பிள்ளைய வச்சே சொல்கிறேன். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், ஐசக். அவனுக்கு வந்து ட்ரம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு சின்ன வயசுலேருந்து ட்ரம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆமாம். கடையில் போகும்போது அவன் வந்து ஒரு டாய் ட்ரம் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். அந்த டாய் ட்ரம்மை பார்த்து என்கிட்ட அடம் பிடிச்சி கேட்குறான். ஆமாம். எனக்கு அவன் மேலே ரொம்ப பாசம் உண்டு, எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பணமும் உண்டு. ஆனால் அவன் அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுக்கல. நான் பேசாமல் இருக்கிறேன். நீ வா வா வான்னு சொல்லிட்டு நான் பேசாமல் ஏன் வேறு திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அவனுக்கு என்ன தோணும், இந்த அப்பாவுக்கு என் மேலே பாசமே இல்லை. ஆமாம். இவ்வளோ கேட்டப்புறம் பைசா இல்லைன்னா ரைட்டு, வாங்கித்தர முடியாதுன்னா ரைட்டு. ஆமாம். அதுக்கான பலன் இல்லைன்னா ஓகே. இந்த டாய் ட்ரம்மு தான் நான் வாங்கி கேட்டேன், இதை வாங்கி தர முடியாமல் இப்படி கல் நெஞ்ச காரணா
கல் நெஞ்ச காரணம். அவன் உருவமும் அப்படிதான் இருக்கு, இருதயமா அப்படிதான் இருக்கு. இப்படி அவன் என்னெல்லாமோ திட்டிட்டு அப்படி நான் கேட்டுட்டு சைலண்ட் அமைதி 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 அவனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து என் ரூமுக்குள்ளே டோரை திறந்து பார்த்தா ஒரு ரியல் ட்ரம் இருக்கு, ஒரு ரியல் ட்ரம். அவன் வாசித்து வளர்றதுக்காக ஒரு ரியல் ட்ரம். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? நான் கேட்டதை தாண்டி எனக்கு உன்னை மகிமையானதை நியமிச்சு வச்சிருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, என் ஆண்டவர் நல்லவர் நம்புறவங்க மட்டும், என் ஆண்டவர் உண்மை உள்ளவர் விசுவாசிக்கிறவங்க மட்டும். கல் நெஞ்சக்காரன் கிடையாது என் ஆண்டவர். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும். ஜெபம் கேட்கல நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்க அழுகை பார்க்கல நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இணையாக ஒருவரும் இல்லை அவரை போல். நம்புறவங்க என் கூட சேர்ந்து பாடுங்களா? அவர் யாருக்கும், அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும், அவருக்கு இணையாக, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை அவரை போ. நம்புறோம், கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ, அவர் அமர்ந்திருப்பது சிலது உனக்கு நான் ஆயத்தம் பண்ணிட்டா. நீ கேட்டதல்ல, அதிலும் மகிமையானதொன்று. நீ கேட்கிறதல்ல, அதிலும் மகிமையானதொன்று. அல்லேலூயா. அவர் பார்க்காமல் இல்லை, அவர் அறியாமல் இல்லை, அவர் எல்லாம் அறிந்து அமைதியா இருக்கிறார்னா நீ கேட்டதிலும் மகிமையானதொண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? ஆண்டவரே எல்லாம் தெரிஞ்சோம், எல்லாம் தெரிஞ்சோம். ஹல்லேலூயா. ஏன் என் பிள்ளைக்கு நான் ஆமென் இதெல்லாம் சொல்ல அப்படி அமைதியா வந்துட்டு இருக்கிறேன்னா, ஆமென் அவன் நினைச்ச என் அப்பாக்கு என் மேல அன்பு இல்லை, அன்பு நிமித்தம். அதுதான் செப்பனியா 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், தெரிந்த வார்த்தை தான். செப்பனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஆமா, அவருக்கு வல்லமை இருக்கு, அவருக்கு ரட்சிக்க முடியும். இந்த காரியத்தை நீ கேட்டதை உடனே செய்ய முடியும். ஆமென். அடுத்து சொல்லப்படு, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒரு சந்தோஷத்தை பார்த்து வச்சிருக்கிறே. உனக்கு இந்த டாய் கிஃப்ட் கிடைச்சா உனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, அதை விட இந்த ரியல் ட்ரம் கிடைச்சா உனக்கு அது என்ன சந்தோஷம் இருக்கிறது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எப்படிதானே பார்க்கிறார். என் ஆண்டவர் கல் நெஞ்சக்காரர் கிடையாது, என் ஆண்டவர் ஏமாற்றுகிற தெய்வம் கிடையாது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்பி என் தெய்வத்தை ஆராதிக்க முடியும்? நான் ஆராதிக்கிறேன் என் ஆண்டவர் நல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு அமர்ந்து இருக்கிறார், அறிந்து அமர்ந்திருக்கிற அன்பின் நிமித்தம். எனவேதான் அவர் அமர்ந்திருக்கிறார்னு சொல்றதுக்கு முன்னாடி, அவர் தங்கினார்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த அதிகாரத்தின் 5வது வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் அது சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். ஆமென். யோவான் 11:5-6. ஹல்லேலூயா. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார் சொல்லிட்டு 6 கடைசி சொல்லப்படு தங்கினான். அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியலையா? என் ஜெபம் கேட்கலையா? நீங்க என் கூப்பிடுதல் உங்க சந்நிதி எட்டவில்லையா? ஏன் அமைதியா இருக்கிறேன்? ஏன் அமைதியா இருக்கிறேன்? அன்பு நிமித்தம். ஆமென். இப்போ நான் அமைதியா இருக்கிறது உன் மேல கோபத்திலையோ அல்லது செய்யக்கூடாதவனும் இல்லை. இந்த காரியத்தை குறித்து ஒன்றை நான் உனக்கு ஏற்கனவே எழுதி வைத்து விட்டேன்.
எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க? சிலது கேட்டு இன்னும் கர்த்தர் எனக்கு செய்யாதது செய்ய மாட்டேங்கிற அர்த்தம் அல்ல. நீ கேட்டதிலும் அதிகமானது உண்டே, நீ நினைத்ததிலும் அதிகமானது உண்டே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நிச்சயமுள்ள தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு ஹல்லேலூயா, ஆமென். அவர் அமர்ந்து இருந்து சும்மா இருக்கல. ஹல்லேலூயா. எல்லா ஊழியத்தையும் அங்க ஸ்டாப் பண்ணிட்டார். அவர் உட்கார்ந்து எதை மட்டும்தான் இப்ப நினைச்சிட்டே இருக்கிறார் தெரியுமா? அந்த குடும்பத்தை மட்டும்தான். அவருடைய பேச்சு லாசரை பற்றி தான் இருக்கும், அந்த பேச்சு குடும்பத்தை பற்றி தான் இருக்கும். அங்கே என்ன நடக்க போகுது அதை பற்றியே தான் பேசிட்டே இருப்பார். இதே போலதான் ஆமென். ஏசாயா 18வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 18வது அதிகாரம் 4வது வசனம். நான் அமர்ந்து இருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன், பார்த்துட்டே இருப்பேன். நான் உட்கார்றேனாலே என் கவனம் உன் மேல அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். நான் உட்கார்றேனாலே எத்தனை பேர் நம்புறீங்க என் மேல அவருடைய கவனம் அதிகமா இருக்குது? அப்படி பார்க்கறதுனால மட்டும்தான் இன்னும் இந்த தீபம் அணையாதபடி காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறாங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அமர்ந்து, ஹல்லேலூயா, அவர் அமைதியா அமர்ந்து இருக்கிறார்னாலே கேட்டதிலும் அதிகம். ஈசாக்கு கேட்டார்ல, அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? அப்பா சொல்றார் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆனா அங்கிருந்து ஒரு வார்த்தையாவது வந்துச்சா? இல்லை. அமைதியா இருந்தார், அமர்ந்து இருந்தார். ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டி எல்லாம் ரெடி ஆனது, ஆட்டுக்கடா ரெடியா இருக்குது. நீ கேட்டது ஆட்டுக்குட்டி, ஆனா உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது ஆட்டுக்கடா. விசுவாசிக்கிறாங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன விசுவாசம் நமக்கு தேவை? என் ஆண்டவர் சும்மா உட்கார்ல, அவர் அன்பு நிமித்தம் எனக்கு செய்யக்கூடாது என்று அல்ல, நான் கேட்டதிலும் அதிகமானது ஒன்றை செய்வதற்காக. இரண்டாவது என்ன விசுவாசம்? ஆமென். யோவான் 11வது அதிகாரத்தின் அந்த 4வது வசனத்தை மறுபடி வாசியுங்கள். இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. வீட்ல இருந்து வந்து சொன்னவங்க என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள்? 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். அதாவது லாசரு மரிக்க போறான்னு சொல்லல. யவீர் என்ன வந்து சொல்லுவாரு? என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். அப்ப அந்த வார்த்தையில ஒரு காரியம் தெரியுது, அந்த பிள்ளை சீக்கிரத்தில் சாக போகுது. ஆனா மார்த்தாள் மரியாள் வீட்டுல இருந்து வந்து சொல்றவங்க, இவன் லாசர் மரிக்க போகிறான்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? வியாதியா இருக்கிறான்னா அந்த வியாதி மரணத்துக்கு எதுவான வியாதியெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இதை கேட்ட இயேசு என்ன சொல்றாருன்னா, இது மரணத்துக்கு எதுவான வியாதியா இராமல் தேவனுடைய மகிமை. அப்ப அவருடைய வாயில ஒண்ணு தெரியுது, கண்டிப்பா லாசர் என்ன ஆக போறார்? லாசருக்கு இந்த வியாதியில என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு மரணம் நடக்க போகுது. இது அவருக்கு தெரியுதுன்னா, இந்த குடும்பத்துக்கு இந்த காரியம் இப்ப நடக்கிறதல்ல, இது ஆல்ரெடி பிளான் போட்ட காரியம். ஹல்லேலூயா. இயேசு ஒரு வார்த்தை யோவான் 17:4 சொல்லுவார். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை. அதாவது பரலோகத்திலிருந்து வரும்போதே இயேசுக்கு மேல கொஞ்சம் ப்ராஜெக்ட் உண்டு. இந்த பூமியில ஊழியத்தில் எங்கெங்க மகிமை வெளிப்படுத்தணும்னு ப்ராஜெக்ட் கொடுத்து தான் ஆண்டவர் அனுப்பினார். யவீர் வீட்டில் இந்த ப்ராஜெக்ட் கிடையாது, ஆனால் லாசர் வீட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் உண்டு. இந்த குடும்பத்தில் நடக்கிற இந்த காரியம் தற்செயல நடக்கிற காரியம் இல்லை, இது பரலோகம் போட்ட ப்ராஜெக்ட்ல ஒரு பிளான். எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தையை நம்புறீங்க? ஹல்லேலூயா. இது கண்டிப்பா நடந்துதான் ஆகணும். இந்த காரியம் பரலோக ப்ராஜெக்ட்ல ஒண்ணு. This is a part of heaven's plan. இந்த குடும்பத்தில் லாசருக்கு இப்படி ஒரு மரணம் வர வேண்டும் என்பதும்,
4 நாள் தாண்டி இயேசு அவரை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்பதும் இப்பொழுது போட்ட பிளான் அல்ல. இது இயேசு வருகிறதுக்கு முன்பாகவே பரலோகத்தில் தீர்மானிக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை நம்பி இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும்? என் குடும்பத்தில் சில காரியங்கள் தற்செயலாய் நடக்கிறது அல்ல, இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் யவீரு வீட்டுக்கு உடனே போனார், இந்த வீட்டுக்கு உடனே போக. ஏன்னா இது பிளான்ல உள்ளது, இது அவருடைய பிளான்ல உள்ளது. இது நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். ஹல்லேலூயா. இது அந்த குடும்பத்துக்கு தெரியாது, ஆனா இயேசுவுக்கு அது தெரியும். அதனாலதான் சைலண்டா இருக்கிறார். அதனாலதான் யவீரு கூப்பிட்ட உடனே போன ஆண்டவர் ஏங்க இந்த குடும்பத்துக்கு போகல? ஆமென். அடிக்க பலமுறை இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். யவீரு யாருன்னே தெரியாது, யவீரு யாருன்னு ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கிறார். யாருன்னே தெரியாதவன் வீட்டுக்கெல்லாம் உடனே போகிற ஆண்டவர் நல்லா தெரிஞ்ச, அதுவும் சிநேகிதனாக லாஸ்ட் இல்லை, சிநேகிதன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன்னா உடனே போக மாட்டார், அமைதியாக இருக்கிறார். ஏன் ஆண்டவரே? யாருன்னே தெரியாதவங்களாம் அப்பப்போ வந்துட்டு போகும்போது அவங்களுக்கெல்லாம் அற்புதம் உடனே நடக்க. நான் தான் எல்லா ஆகஸ்ட்லையும் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், எல்லா மீட்டிங்கில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னா, அவங்க பரலோக ப்ராஜெக்டில் கிடையாது, நீ பரலோக ப்ராஜெக்டில் உள்ள ஆள். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? நான் பரலோக ப்ராஜெக்டுக்கு கீழே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இது முன்னமே நியமிக்கப்பட்ட காரியம். இயேசு எனவேதான் ஏந்தவர், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் சொல்ற அந்த கிரியையில் நான் விசுவாசிக்கிறேன். இந்த குடும்பத்திலும் இந்த கிரியை அதில் ஒன்று. ஹல்லேலூயா. இது அவர் தீர்மானித்த காரியம். அதாவது தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக இந்த தேசத்தில், இந்த பெத்தானியாவில் எத்தனையோ வீடுகள் இருந்திருக்கும். எந்த வீடையும் தெரிந்தெடுக்காம இந்த வீட்டை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமாம். இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? எங்கள் தெருவில் எத்தனையோ வீடு இருக்கும்போது, என் சொந்தத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கும்போது, கர்த்தர் யாரையும் இதில் செலக்ட் பண்ணல, என்ன கர்த்தர் செலக்ட் பண்ணி இருக்கிறார், என் குடும்பத்தை கர்த்தர் செலக்ட் பண்ணி இருக்கிறார். இதற்காய் நன்றி செலுத்த விரும்புகிற தேவ பிள்ளைங்க எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும்? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் ஆமென். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் ஹல்லேலூயா, எனக்கானயா. 2 கரங்களை உயர்த்தி, உங்க கைகள் குறுகல, உங்க கைகள் குறுகவில்லை. உங்க தெருல எந்த குடும்பத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடையாது, உங்க குடும்பத்தின் மேலதான் பரலோகம் இந்த பிளானை போட்டிருக்குது. நம்பிக்கையோட காத்திரு, கர்த்தருக்கு காத்திருப்பது நல்லது. ஹல்லேலூயா. இயேசுவால் கூட எதுவும் இல்ல, இயேசுவா. அப்ப பரலோகம் ஒண்ணு திட்டம் போட்டுட்டுனா அதை யாருக்கும் மாற்ற முடியாது, நமக்கு மாற்ற முடியாது. லாசரு மரிக்கணும்னா மரித்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. எனவேதான் ஏசாயா 14வது அதிகாரத்தின் 24வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் சொல்லிட்டு 27 சொல்றாரு. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? கூடவே சொல்ற, அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை. இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு காரியத்தை நம்பிக்கையோட சொல்றேன். உங்களுக்கு ஒரு காரியம் நியமிக்கப்பட்டிருக்குன்னா அந்த காரியத்துக்காக அவர் கரம் நீட்டப்பட்டு தான் இருக்கிறது. அந்த கரம் குறுகளை நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் ஆண்டவர் இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம்? எவ்வொரு வீட்டில் இப்படி இல்லையே, வேற எந்த வீட்டில் இப்படி இல்லையே. ஹல்லேலூயா. விதவையின் மகன் வீட்டில் கூட இப்படி இல்லையே ஆண்டவரே. ஆமாம். அந்த அழுகையெல்லாம் கொஞ்ச நேரம் தானே,
அந்த அழுகை சில மணி நேரங்கள் தானே. ஆனால் இந்த வீட்டில் கர்த்தர் பர்பஸா, ஹல்லேலூயா, ஆமென். இவங்க 4 நாள் இப்படி அழுவதற்கு ரீசன் யாரு சொல்லுங்க? சிலருக்கு பயம், இயேசுன்னு சொன்னா. இவங்க 4 நாள் இப்படி அழுறதுக்கு ரீசன் யாரு? இயேசு. இயேசு வரதான் அழுறாங்க. அப்போ இயேசு முதல் நாள் வந்திருந்த இந்த அழுகை ஸ்டாப் ஆயிருந்திருக்குமா இல்லையா? அப்போ இந்த 4 நாள் இவங்க இப்படி அழ விட்டது யாரு? உங்களை அழ விட்டது யாரு சொல்லுங்க? ஆண்டவர் இப்படி அழ விடுறீங்க. நீ பிளான்குள்ள இருக்கிற. உன் அழுகை சாதாரண அழுகை அல்ல, இது விதை. கண்ணீரோட விதைக்க 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 விதைக்கதான் உன்னை கம்பீரமாய் அறுக்க வைப்பா. எத்தனை பேர் விசுவாசித்து ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பர்பஸா, சிலதெல்லாம் பர்பஸ் அனுமதிக்கிறார், சிலதெல்லாம் பர்பஸ் அனுமதிக்கிறார். இந்த குடும்பம் தப்பு செய்ததினால் இந்த ஒரு சூழ்நிலை அல்ல. ஆமாம், இந்த வார்த்தை சொல்லும்போது ஒரு சத்தியத்தை சொல்லி, நான் தப்பு பண்ணி இப்படி ஒரு சிச்சுவேஷன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஆமாம், இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட எந்த தப்புமே இல்லையே. ஆமாம், என் குடும்பத்தில் எந்த தப்புமே இல்லையே. ஆனால் ஏன் இப்படி? என் ஜெபம் கேட்கப்படுது, என் கண்ணீரை அவர் பார்க்குறார், ஆனால் அமைதியாக இருக்கிறார், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. ஒரு பதிலாவது சொல்லி அனுப்புவார்னு பார்த்தா எதுவுமே சொல்லலை. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே? இது பரலோக பிளான்ல, இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட காரியம். அவர் நினைத்தது நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 3வது எதை விசுவாசிக்க வேண்டும்? அவர் வருவார் என்பதை விசுவாசிக்கணும். He will come. யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டாள். இந்த 11வது நாளிலே எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புகிறீர்கள்? அமர்ந்திருந்தவர் எனக்காக வருவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி யோவான் 11 இந்த ஆகஸ்ட் 11 இதை கேட்கிற மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உள்ளங்களுக்கும் காதுல சொல்லப்படுகிற வார்த்தை, அவர் வருகிறார். கர்த்தர் உன்மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நீ காத்திருந்த நேரம் வருகிறது. அவர் வருகிறார், அவர் வருகிறார். ஹல்லேலூயா. எதற்காக வருகிறார்? எதற்காக இப்ப அவர் புறப்பட்டு வருகிறார்? அவர் வருவதற்கு முன்பாக ஒரு கூட்டம் வந்துச்சு. அது 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்தார்கள். ஆமென். ஆறுதல் சொல்ல ஒரு கூட்டம் வரும்போது தான் காதுல இன்னொரு சத்தம் கேட்குது, இயேசு வருகிறார். எதுக்கு? ஆறுதல் சொல்லவா? இல்ல, அற்புதம் செய்வதற்காக. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா இந்த வார்த்தை சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கு காதுல கூப்பிட்டு சொல்லணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஹல்லேலூயா. ஒருத்தங்க போய் மார்த்தாள் காதுல போய் சொன்னாங்கல்ல, இயேசு வருகிறார், இப்படி ஒவ்வொருத்தருக்கு காதா கூப்பிட்டு சொல்லணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா அப்படி இப்ப நான் சொல்ல தொடங்கிட்டேனா? அப்புறம் என்னதான் நீங்க தூக்கிட்டு போனோம். அதனால நான் காமனா ஒவ்வொருத்தர் காதுல பாசனால சொல்றது போல, அன்னைக்கு மார்த்தாள் காதுல ஒருத்தர் சொன்னது போல நான் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், இயேசு வருகிறார். நல்ல கைகளை தட்டி, என் மீட்பர் வருகிறார், என்னை ரட்சிக்கிறவர் வருகிறார், என்னை தூக்கி எடுக்கிறவர் வருகிறார், நான் காத்திருந்தவர் வருகிறார், என் மகிமை வருகிறது, சீயோனின் மகிமை வருகிறது, இஸ்ரவேலின் மகிமை வருகிறது. விசுவாசிக்கிற உள்ளமே கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவர் வருகிறார், அவர் வருகிறார். ஏசாயா 33வது அதிகாரம் ஆமென் 2வது வசனத்திலே இப்படி சொல்ல, கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும் என்று கதறுகிற கூட்டத்தை பார்த்து 9:10 ஆண்டவர் சொல்றார், வாசியுங்கள். தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது, லீபோன் வெட்கி வாடுகிறது, சாரோன் வனாந்தரத்துக்கு
ஒப்பாகிறது, பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன். எத்தனை பேர் விசுவாசித்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இப்பொழுது எழுந்தருளுவார், இப்பொழுது உயருவார், இப்பொழுது மேன்மைப்படுவார். சொல்லுங்க மறுபடியும், இப்பொழுது எழுந்தருளுவார், இப்பொழுது உயருவார், இப்பொழுது மேன்மைப்படுவார். அவர் வரதே அவர் மேன்மைப்படுவதற்காக, அவர் வரதே அவர் மகிமைப்படுவதற்காக. காத்திருந்த உள்ளமே, ஒரு வருஷம் ஜெபிச்சு பார்த்தேன் வரல, 2வது வருஷம் ஜெபிச்சு பார்த்தேன் வரல, 3வது வருஷம் ஜெபிச்சு பார்த்தேன் வரல. ஆமாம், விஷயம் நாட்டம் எடுக்க தொடங்குது. ஆனா இந்த 4வது வருஷத்துல, மகிமை உதிக்கிற இந்த வருஷத்துல உன் காது கேட்கிற ஒரு சத்தம், அவர் வருகிறார். விசுவாசித்தால் மகிமை காண்பாய். அவர் வருகிறார், உன் கூடாரத்துக்குள்ள வருகிறார், உன் காரியத்துக்காய் வருகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் வருகிறார்? ஹalleluya. எத்தனை பேர் இந்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் வருகிறார். ஏக்கா மார்த்தாளக்கா வர்றாரு சொல்லுங்க. ஆமென். மார்த்தாளே, மரியாளே, அவர் வருகிறார். உன்னேசர் வருகிறார். நீ காத்திருந்த பதிலோட வருகிறார். நீ கேட்டதிலும் அதிகமானதோட வருகிறார். உன் கூடாரத்தில் அற்புதத்தை செய்ய அவர் வருகிறார். ஹalleluya. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடு, ஹalleluya. ஆமென். கவலைகள், இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி கொண்டாடுவோம். அவர் வருகிறார். ஹalleluya. நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். ஆமென். ஹalleluya. ஓசியா 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். ஆமென். ஓசியா 6:3 அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் ஆமென் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்திலே வருவார். அவர் வருகிறார்னாலே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த காரியத்தில் அவர் வருகிறார்னாலே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஹalleluya. அவர் வருகிறார். என் ஆண்டவர் வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் காத்திருந்த என் ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த 11ஆம் தேதி, இந்த பகல் நேரத்தில் எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்டு, இந்த யோவான் 11 மார்த்தாள் காதில கேட்ட சத்தத்தை போல நான் விசுவாசிக்கிறேன். என் காதில கேட்குது, இயேசு வருகிறார். ஹalleluya. ஆமென். அவர் வரும் நேரம் ஒரு நாளும் தப்பாதே. அவருக்கு தெரியும் எப்போ வரணும்னு. நான் கேட்ட நேரத்தில் அவர் வராததும் வரமாட்டார் என்ற அர்த்தம் அல்ல. அதே நேரத்தில் அவர் வராததும் எல்லாமே தப்பி போயிட்டென்றும் அர்த்தம் இல்லை. எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு இல்லை இல்லை இல்லை. ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து, அவர் நேரம் தப்பாதவர். சொல்லுங்க, அவர் நேரம் தப்பாதவர். நம்ம டைம், நம்ம கால்குலேஷன்லாம் தப்போம், அவருடைய டைம் கால்குலேஷன் தப்பாது. அவருக்கு எப்போ எழும்பணும்னு தெரியும். அவர் எப்போ வர தொடங்கினார் தெரியுமா? வியாதியா இருந்த போதும் அல்ல. ஆமென். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிங்கள். யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் சொல்லுகிறார். வாசிக்கலாம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறார், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இது சீஷர்களுக்கு புரியல. 2வது சொல்லிக் கொடுக்கிறார். அவன் மரணம் அடைந்து விட்டார், இப்ப நான் போறேன், இப்படி சொல்லி போறார். ஆமென். ஆனா மார்த்தாள் மரியாள் கூப்பிட்டது இந்த நாளில் அல்ல, வியாதியா இருக்கும் போதே. ஹalleluya. ஆனா அவர் அந்த நேரத்தில் போகல. சில நேரத்தில் நாம நினைச்ச நேரத்தில் ஆண்டவர் வரணும்னு எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? அந்த நேரத்தில் அவர் வரமாட்டார். ஆமென். ஆனா அவர் நினைச்ச ஒரு டைம் உண்டு. அந்த டைம்ல நம்ம எந்த நிலையில சில டைம் இருப்போம் தெரியுமா? எது வரக்கூடாதுன்னு இருப்போமோ அதுதான் வந்துடும். ஹalleluya. ஆமா, எது நடக்கக்கூடாதுன்னு இருப்போமோ அதுதான் நடந்திருக்கும். ஆமா, லாசரு
மரிக்க வேண்டும் என்பது மார்த்தாள் மரியாளுடைய விருப்பம் அல்ல. ஆனால் அவர் எழும்பி வரக்கூடிய நேரம் அவங்க எது விரும்பலையோ, எது நடக்கக்கூடாதுன்னு இயேசுவப்போ இந்த ரிக்வெஸ்ட் வச்சாங்களோ அது இப்போ என்ன இருக்குது, நடந்திருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இது நடக்கக்கூடாதுன்னு பல நாட்கள் ஜெபிச்சது இன்னைக்கு என்ன ஆயிட்டு, நடந்துட்டு. ஆமென், ஆமென். இந்த வார்த்தை எல்லாருக்குமான்னு தெரியல, ஆனால் சில உள்ளத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு இருந்தேன் இந்த காரியம். அதுக்காக தான் நான் அன்னைக்கே ஜெபிச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நீ அந்த டைமில் அமைதியாக இருந்துட்டு இப்போ நான் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச காரியம் நடந்துட்டு, இது நடந்ததும் அவர் சொல்ற நான் கிளம்புறேன் அவருக்கு. இதை ஹல்லேலூயா. ஆமென். நடக்கக்கூடாதுங்கிறது நடந்துட்டு இனி அவர் நினைச்சது நடக்க போகுது. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த சிச்சுவேஷன் கர்த்தர் அனுமதித்த பிறகு அவர் புறப்படுகிறார். அவர் நேரம் தப்பாதவர், அவருக்கு டைம் தெரியும். ஆமாம், எப்போ நான் லாசர் வீட்டுக்கு போனோம், எப்போ இந்த குடும்பத்துக்கு போனோம், இந்த ஜெபத்திற்கு எப்போ பதில் கொடுக்கணும், எப்போ பதில் கொடுத்தால் அவருடைய மகிமை விளங்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் டைம் தப்ப மாட்டார். அதே நேரத்தில் அவர் வரும்போதே என் நிலையை நன்றாய் அறிந்துதான் வருவார். ஆமென். நம்ம யாரும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மார்த்தாளுடைய பிரச்சனை என்னன்னா, அவர்கிட்ட எடுத்து சொல்றார், ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டே. ஆனா ஆண்டவர் எப்படி பார்த்துட்டு வரார் தெரியுமா? ஹல்லேலூயா. அது 11வது அதிகாரம் அதோடைய 17வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று அவர் ஏற்கனவே அவருக்கு தெரியும். நம்ம அவருக்கு லெசன் எடுக்க தேவையே இல்லை. நம்ம எடுத்து சொல்றோம், ஆண்டவர் உங்களுக்கு அது தெரியாது. ஆண்டவர் உயிர்த்தெழு அப்படி ஒரு வல்லமை காட்டலான்னு வரும்போது நம்மளே சொல்லுவோம், இது உங்களால் முடியாது. 4 நாள் ஆகிட்டு என்னை வர்றதுக்கு முன்னாடியே என் நிலை எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நான் இப்போ எப்படி இருக்கிறேன், அதாவது இவன் வியாதியாக இருக்கும்போதே ஆண்டவருக்கு என்ன தெரியும் தெரியுமா? என் மகிமை வெளிப்படும் போது இந்த குடும்பம் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியும். நான் அதை அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன். ஆபிரகாமுக்கு 75வது வயதில் வார்த்தை கொடுக்கும் போதே ஆண்டவருக்கு 2 காரியம் தெரியும். ஒன்று, இது எப்போ நிறைவேற போகுதுன்னு தெரியும். இது நிறைவேறும் போகும்போது ஆபிரகாம் சாரோடைய சரீரம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஹல்லேலூயா. ஆமாம். அதனால தான் 17வது அதிகாரத்தில் அவர் எடுத்த உடனே சொல்கிற வார்த்தை, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். உண்மையிலே அந்த வார்த்தை எப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஆபிரகாம் தன் பலவீனத்தை சொன்ன பிறகு, ஆண்டவரே நான் கிழவனாயிட்டேன், ஆண்டவரே சாரால் கிழவியா இருக்கிற கற்பை செத்துட்டேன், ஆண்டவரே இப்படி சொன்ன பிறகு அவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் சொன்னா ஓகே. ஆனால் எடுத்த உடனே ஆபிரகாமுக்கு ஒன்று வெளிப்படுத்தி தான் சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாம் நீ அடுத்து என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தரும்போதே உனக்கு காலத்தை நான் குறிச்சிட்டேன், அந்த காலத்தில் நீ எப்படி இருப்பேங்கிறது எனக்கு தெரியும். ஆமாம், அவருக்கு தெரியும் போது நான் அதை எடுத்து சொல்ல தேவையில்லை. நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஆமென். அவர் வருவார், அவர் வரும் நேரம் தப்பாது. அவர் வரும்போது என் நிலை அவருக்கு தெரியும். 4வது, ஆமென், வருவது சும்மா இல்லை, அவர் மகிமையை விளங்க பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க, அவர் மகிமையை விளங்க பண்ணுவார். ஆமென். 11வது அதிகாரத்தின் 40வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்றார். அவர் வருகிறார்னாலே இப்படி அமர்ந்திருந்து ஆமென் எனக்கு குறித்ததை நிறைவேற்ற அவர் நேரம் தப்பாமல் வருகிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, திரும்ப சும்மா போக மாட்டார். நிச்சயம் மகிமை விளங்க பண்ணுவார். ஆமாம், என்னை காத்திருக்க வைத்தது வீண் போகாது. பக்கத்தில் ஒருத்தங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க காத்திருப்பது வீண் போகாதுன்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ராஜா உன் நடுவில் இருப்பார், ஆனால் சீயோன் குமாரத்தியே நீ காத்திருப்பது வீண் போகாது. ஆனால் 2 காரியத்தை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். 1, அவ்விசுவாசத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அவ்விசுவாசத்துக்கு, ஹல்லேலூயா, அவ்விசுவாசத்துக்கு மட்டும் இடம். இந்த அவ்விசுவாசம் ஒரு நாளும் நம்ம லைஃப்ல வந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. அவ்விசுவாசம் தேவனுடைய கிரியை தடுத்து கொண்டே இருக்கும். இங்கே இயேசு வருகிறார். வரும்போது என்ன நடக்குதுன்னா, மார்த்தாளுக்கு இது சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டதும் மார்த்தாள் எதிர்கொண்டு வந்தேன்.
20வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனார். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக நான் இன்னொரு வார்த்தை இதிலிருந்து சொல்றேன். 4 நாள் தாண்டி இயேசு வருகிறார்னு மார்த்தாள் காதல கேட்டதுமே மார்த்தாள் எப்படி போறாளோ, எதிர்கொண்டு போறானா. அவளுக்கு இன்னும் என்ன நஷ்டமாகல தெரியுமா? எதிர்பார்ப்பு நஷ்டமாகல. ஆமே, ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பு நஷ்டமாயிருந்தா மார்த்தாள் என்ன பண்ணியிருப்பானா, வீட்டில் இருந்துவா, அவர் இங்கே வரட்டும். எல்லாரும் ஆறுதல் சொல்ல வீட்டுக்குள்ளே தானே வந்தாங்க. அதே போல் இயேசுவும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போகட்டும் இப்படி இருந்திருப்பா. ஆனால் இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்ட பைபிள் எதிர்கொண்டு போறானா. இதுவரை அவளுக்கு என்ன நஷ்டமாகல தெரியுமா? தேவன் எனக்கு செய்வாருங்கிற எதிர்பார்ப்பு நஷ்டமாகலை. ஹல்லேலூயா. ஆமே, தேவ பிள்ளையே, எதிர்பார்ப்பை மட்டும் நஷ்டப்படுத்திடாதீங்க. ஆமே, எதிர்பார்ப்பை ஒருவேளை 4 வருஷம் ஆயிடுச்சு, உண்மைதான். எதிர்பார்ப்பை நஷ்டப்படுத்தாதீங்க. அவர் வந்து கிரியை நடப்பிக்க வல்லவராக இருப்பார். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பு நஷ்டமாகல. ஆனால் இந்த மார்த்தாள் இடத்தில் வெளிப்பட்ட ஒரு கிரியை என்னன்னா, இயேசு இப்போ வந்ததுமே இயேசுவின் இடத்துல சொல்ல தொடங்குகிறார். என்ன தொடங்குகிறார்? 21வது வசனத்தில் வாசிங்க. மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தேனா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். உண்மைதான். இதை சொன்னதுமே இயேசு என்ன சொல்லுகிறார்? அடுத்து வாசிங்க. 23வது வசனம். 23. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி மார்த்தாள் இன்னொரு விசுவாசத்தையும் அறிக்கை பண்ணுகிறாள். நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. 22வது வசனம். இப்பொழுதும், அதாவது இந்த சிச்சுவேஷன்ல, ஆண்டவரே, நீர் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று நான். என்ன ஒரு ஃபெய்த் பாருங்க. இப்பொழுதும் ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த சிச்சுவேஷன்லயும் நீங்க பிதாவை நோக்கி கூப்பிட்டு கேட்டா இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் நான் நம்புறேன் அப்படின்றா. டிக்ளரேஷன் சூப்பர். இப்ப இயேசு அடுத்து சொல்றார், உன் சகோதரர் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொன்னதும் இந்த மார்த்தாள் அடுத்து பாடம் எடுக்க தொடங்குறா. பாருங்க என்ன பாடம் எடுக்கிறா. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று. இதனாலதான் ஓவரா படிக்கப்படாதுன்னு சொல்றது. சில நேரத்தில் நம்முடைய அறிவு ஆண்டோடைய செயலை தடுக்குங்கிறதுல இது ஒரு காரியம். இதுக்கு முன்னாடி நீதான் என்ன சொன்ன? இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் கேட்டா இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்னு நான் சொன்னவ அடுத்த செகண்ட் சொல்றா. நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், ஆனா அது இப்ப நடக்காது. எப்ப நடக்கும்? ஆமா. இதே போலதான் இந்த வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கும் போது மரியாள் காதுல சத்தம் கேட்குது. இயேசு ஒன்று அழைக்கிறார். இப்ப இயேசுவினிடத்தில் மரியாள் வந்து அவளும் இதே போலதான் சொல்லுகிறாள். ஆனால் அங்க 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை கவனிங்கள். 32வது வசனத்தை வாசிங்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து. எங்க நிக்கிற இடத்துக்கு வந்துட்டா இயேசு நிற்கிறார். இயேசு எங்க நின்னாரு? 30வது வசனம் சொல்லப்படுகிறது. இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்துல, இந்த மார்த்தாளுக்கு கிரியை பார்த்தீங்களா? அவர் செய்யணும்னு வந்தவரை கிராமத்துக்கு வெளியே பிடிச்சி வச்சிருக்கிறா. ஆண்டவர் பார்த்தார், ஈவா நினைச்சா நம்மளால நடக்காது. அதனால யார் வந்தா நடக்கும்? மரியாளை கூட்டிட்டு வா, மரியாளை கூட்டிட்டு வா. மரியாள் வந்ததும் அவ வாயில இந்த வார்த்தை வந்துச்சு, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தே. ஆனால் அவன் செய்த காரியம் என்னன்னா, அதற்கு பிறகு அவிசுவாச வார்த்தை பேசவில்லை, மாறாய் பாதத்தில் விழுந்து அழுகிறாள். இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி இடைப்பட்டார். அழுகை வரலாம், அவிசுவாசம் வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ அழு, அவிசுவாசமாகிறத. அழுகை எவ்வளவு நேரம் வேணாலும் அழு. ஒரு காரியத்தை நம்ப முடியலையா, அழுதுரு. ஒரு காரியத்தில் கைவிட்டு போயிடுச்சு, அழு. அழுகை வரலாம், அவிசுவாசம் வந்துடக்கூடாது. காரணம், உன் அழுகை விதையாய் மாறுமே தவிர அது வீணாய் போகாது. ஆனா அவிசுவாசம் தேவனுடைய கிரியையை நடப்பிக்காது. ஆமென். அழுதுருங்க, அழுதுருங்க. அந்த அழுகை அவர் துருத்தில தான் எடுத்து வைப்பார். அந்த அழுகைக்கு பதில் உண்டாகும். ஆமாம், கிரியை சீக்கிரம் நடக்கணும்னா ரொம்ப அழுதுருங்க.
ஹல்லேலூயா. ஆகார் ஃபஸ்ட்டே இருந்து அழுதுருப்பானா ஊட்ட ஃபஸ்ட்டே காட்டியிருப்பார். ஆமாம், ரொம்ப அளவிடுறாருன்னா கிரியை சீக்கிரம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமாம் சொல்லுங்க. இதை மார்த்தாள் செஞ்சிருக்கணும். மார்த்தா ஃபர்ஸ்டே வந்து ஆண்டவரே பாதத்தை பிடித்து அழுதிருந்திருப்பாள். ஆனால் அவர் கிராமத்துக்கு வெளியே நின்றுருக்க மாட்டார், உடனே போயிருந்திருப்பார் உள்ள. இப்ப மரியாள் வந்து அழுகிறாள், அவ்விசுவாசத்தை சொல்லவில்லை. அவ சொல்றா, அண்ட நீர் இங்க இருந்திருந்த இது நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அதன் பிறகு தன் அழுகையை கொட்டுறா. ஆனா மார்த்தாள் அப்படி இல்லை. அவ இருந்து ஆண்டவருக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறா. யாருக்கு? விசுவாசத்தை துவக்குறவருக்குள்ளே. விசுவாசத்தை உண்டு பண்ணவர், விசுவாசத்தால் எல்லாத்தையும் நடப்பிக்கிறவர், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படிப்பட்டவர். அவருக்கு இவன் பாடம் எடுத்துட்டு இருக்கிறார். மரியாள் வந்து பாதத்தை விழுந்து அழுது தன் அழுகையை விதையா விதைக்க ஆண்டவர் கேட்கிறார், அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தேவனுடைய செயலை ஸ்பீடப் பண்ண விரும்புறீங்களா? அப்பா சமூகத்திலிருந்து நல்லா அழுங்க. ஆமே, வேற யார்கிட்ட போய் அழாதீங்க. யார்கிட்ட அழுங்க? அவர்கிட்ட அழுங்க. ஆமா, அவர்கிட்ட அழ 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 அவர் கேட்கிறார், எங்கே வைத்திருக்கிறீர்கள்? இப்ப வந்து பார்க்கிறார் கல்லால் மூடப்பட்ட கல்லறை. இப்ப இயேசு சொல்றார், அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லும் போதும் இந்த மார்த்தாளுக்கு வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்க வேண்டியதான். மார்த்தாள்களே, அந்த இடத்துலையும் அவ இயேசுவை பார்த்து சொல்றாள், ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டே. ஆண்டவர் இப்படி மார்த்தாளை பார்த்து நினைச்சிருப்பார், நான் பிளான் தப்பா போட்டுட்டேன், லாசருக்கு பதில் ஒன்றை உள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். செய்ய விட மாட்டேங்கிறா. ஆமா, 4 நாள் ஆயிட்டே. நாருமே ஆண்டவரே தப்பா பண்ணிட்டேன். லாசரு பாவம், அவரை கொஞ்சம் லாசர் ஏன் மறித்தார்னு இப்போ அவருக்கு டவுட் வந்துடும். நல்லாதான் இருந்திருப்பாரு. இவ பேசியே சிலர் பேசியே சாகடிப்பாங்க தெரியுமா? ஆமாம், இவ இருந்து மரியாள் அதுக்கு பிறகு சைலண்ட் ஆயிட்டா. ஆமாம், அவிசுவாசம் எழும்புதுன்னா வாயில சொல்லிடாதீங்க, பாதத்தில் இருந்து அழுதுருங்க. என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். மரியாளுக்குள்ளே இந்த அவிசுவாசம் இருந்திருக்கும். ஆண்டவர் நீ அதனால தான் சொல்ல தொடங்குறா, நீர் இங்கே இருந்தே ஆனால் அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யறானா, பாதத்தில் இந்த அழுறாள். ஹல்லேலூயா. அவள் அவிசுவாசத்தை அழுகையாதான் கொட்டுறா. அந்த அழுகையை கர்த்தர் கனப்படுத்தி அந்த இடத்துல கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துகிறாள். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை பேசும்போது அன்போடு சொல்லுகிறேன், அழுகை வரலாம், அவிசுவாசம் வரக்கூடாது. காரணம், நாம் ஆண்டவர் விசுவாசத்தில் பிரியப்படுகிறவர். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட ஆமென் நாட்டம் எடுத்ததுதான், செத்து போனதுதான், ஆனால் என் தேவனால் இது சாத்தியமாகும். ரோமர் 4வது அதிகாரத்தின் ஆபிரகாமை குறித்து அதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 18 முதல் வாசிங்கள் வேகமாக. 4:18 முதல். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அடுத்த வார்த்தை, அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 20:21 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் எனக்குள்ள வளருதுன்னா எனக்குள் வெளிப்படுகிற ஒரு சுபாவம் தான் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருப்பேன். விசுவாசம் குறையுதுன்னா என் வாயில அப்படியே ஒரு முறுமுறுப்பு வரும் பாருங்க. அப்படி முறுமுறுப்பு வருகிற சூழ்நிலை இருக்கிறதானால் ஆமே, நம்முடைய சரீரம் பலவீனோடது, ஆமே நம்முடைய இருதயம் பலவீனம் உள்ளது, எல்லாருமே மாசிமுகமாக இருக்கிறதுனால சில நேரத்தில் தளர்வு வரும், அவிசுவாசமான சில கேள்விகள் நமக்கு வருவது அல்ல, அதை யார் சமூகத்தில் இருந்து அழுது கேட்குறேங்கிறதும் முக்கியம். சொல்லிடாதீங்க. நம்முடைய வாயில் எடுத்து சொல்கிற நிறைய அவிசுவாச வார்த்தைகள் தேவனுடைய கிரியைகளை நாமே தடுக்கிறதா இருக்கும்.
அவர் வந்து கிரியை நடப்பிக்கலாம் இருந்தா மார்த்தாள் சொல்ற வார்த்தை அவரை செய்ய விட மாட்டேங்குது. கிராமத்துக்கு வெளியே நிற்கிறார். கிராமத்துக்கு வெளியே நின்னவரை கல்லறைக்கு பக்கத்தில் ஸ்பீடை பார்க்கறது யார் தெரியுமா? மார்த்தாள் அல்ல, மரியாள். அந்த குடும்பத்தில் ஒரு மரியாள் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இல்லைன்னா நாட்டமாக தான் இருந்திருக்கும். இந்த மரியாள்னால தான் நாட்டம் எடுத்த வீடு நறுமணமாய் மாறினது. ஹல்லேலூயா. ஆமே. மார்த்தாளா இருக்காதுகள், மரியாளா. ஆமே. அவிசுவாசம் வருதா? பாதத்தை விழுந்து அழுதுருக்கு. ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அவிசுவாசம் வந்துடக்கூடாது. விசுவாசிக்க வேண்டியவர்கள் அமர்ந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என் காரியம் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் வருவார் என்கிறதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் மகிமை வெளிப்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மகிமை விளங்கும் போது, இந்த கூடாரத்தில் இந்த மகிமை விளங்கின பிறகு என்னென்ன உண்டாகிறது? இந்த மகிமை விளங்குகிறதின் மூலமாய் ஜனங்கள் எதை அறிந்து கொள்ளுகிறார்கள்? 1 அதிகாரத்தின் 36வது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடக்கிற அன்பு உள்ளமே, இதன் மூலம் தேசம் ஒன்றை அறிந்து கொள்ளும், அவர் உண்மையில் வைத்திருக்கிற அன்பு எத்தனை பெரியது என்பதை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆளல் வியாதியா இருக்கும்போது ஒருவேளை கர்த்தர் சுகத்தை கொடுத்திருந்திருப்பார், ஆனால் இந்த ஒரு சாட்சி கேட்கப்பட்டிருக்காது. ஆனால் சிலதை சகிக்க வச்சு, தாங்க வச்சு, அவன் சில பகுதிகளை தாண்ட வச்சு கர்த்தர் தமது மகிமை வெளிப்படுத்தின போது ஜனம் பார்த்து சொல்லுது, இந்த குடும்பத்தை எவ்வளவோ அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இதைதான் வெளிப்படுத்தல் 3:9 கடைசியில சொல்லுகிறார், நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? என் மேல கர்த்தர் வச்ச நேசம் எனக்கு தெரியுது, ஆனா என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் தெரிய போகுது. நம்புறவங்க மட்டும் சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு தெரியுது, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியணும். சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியணும்னா சில சூழ்நிலை வழியாய் நடத்தி தான் ஆகணும். ஆண்டவரை என்னை இப்படி நடத்துறீங்க, உனக்கு தெரியுதா நான் அன்பா இருக்கிறேன்? எஸ். இனி உன்னை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க, நீ சொல்லி சொல்லி பார்க்குற ஆண்டவர் என் மேலே நேசமாக இருக்கிறார், ஆண்டவர் எனக்காக இருக்கிறார். புரியலை, ஆனால் இந்த சூழ்நிலை நிமித்தம் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்ல போகிறார்கள், அவன் ஆமென் அன்பா இருக்கிறார். ஆமென். எவர் வீட்டில் அற்புதம் நடந்துச்சு, ஆனால் இப்படி ஒரு சாட்சி கேட்கப்படல. ஆனால் இந்த வீட்டில் இப்படி ஒரு சாட்சி கேட்கப்பட்டுச்சு. இவங்களுக்கு அற்புதம் ஆண்டவர் செஞ்சார்னு சொல்றதை விட பெரிய சாட்சின்னு தெரியுமா? இந்த குடும்பத்தில் கர்த்தர் மிக அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் இப்படி ஒரு சாட்சியை கேட்க விரும்புறீங்க? ஆமா, இவங்களுக்கு ஆண்டவர் அப்படி அற்புதம் செஞ்சார், இப்படி அற்புதம் செஞ்சார். இதை விட பல மடங்கு பெரிய சாட்சி, இந்த குடும்பத்தின் மேல கர்த்தர் அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் விரும்பி ஆமென்? ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த மகிமை விளங்கும் போது என்ன நடந்தது? சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் அவரை விசுவாசித்தார்கள். சூழ்ந்து, அதாவது எந்த பக்கத்தில் இருந்த ஜனத்தை பார்த்தாலும் அவரை விசுவாசிக்க தொடங்கிட்டாங்க. அவரோடு இந்த சீஷர்கள் அவரை விசுவாசிக்க தொடங்கினாங்க. அதனால தான் இந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாகவே இயேசு சீஷர்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்கள். யோவான் 11வது அதிகாரம் ஆமென் 15வது வசனத்தை வாசியுங்கள். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று சந்தோஷப்படுகிறேன் என்றார். அப்போ ஏன் இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன்னா, சீஷர்களை விசுவாசிக்க வைக்கணும். சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள், எந்தெந்த பகுதியில் உங்களை சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்களோ, சொந்தக்காரங்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், ஒருவேளை உங்களோடு கூட ஆராதிக்கிறவர்களா இருக்கட்டும், கொஞ்சம் விசுவாசத்தில் தடுமாறி இருக்கிறவர்களா இருக்கட்டும், ஆளுல தேவனை அறியாதவர்கள் யாரா இருக்கட்டும், சூழ்ந்திருக்கிற ஜனம் எல்லா கூட்டத்தையும் இது பார்க்க வைக்கும். ஆமே, ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டுமல்ல, சூழ்ந்திருக்கிற எல்லா கூட்டத்தையும். உங்க சொந்தத்தை கர்த்தர் விசுவாசிக்க வைப்பார். ஆமா, உங்க கூட ஆராதிக்கிறவங்களை கர்த்தர் விசுவாசிக்க வைப்பார். உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை கர்த்தர் விசுவாசிக்க வைப்பார். இந்த தேசத்து ஜனத்தை கர்த்தர் விசுவாசிக்க வைப்பார். சீஷர்களை விசுவாசிக்க வைக்கிறார். அது மட்டுமல்ல, 42வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆமென், இயேசு ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே, நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக.
அப்போ அந்த வீட்டில் இப்போ வந்திருக்கிற ஜனங்கள், அதில் சொந்தங்கள் உண்டு, ஆமாம், நண்பர்கள் உண்டு, உறவுகள் உண்டு. ஹல்லேலூயா. இந்த குரூப்பை கர்த்தர் விசுவாசிக்க வைக்கிறார். ஃபஸ்ட்டு குரூப்பு இயேசுவோடு நடக்கிற குரூப்பு, ஆமாம், ஆராதிக்கிற கூட்டம் தான். ஆனாலும் விசுவாசத்தில் கொஞ்சம் தடுமாறி நிற்கிற கூட்டம். ஆமாம், உங்கள் கூட ஆராதிக்கிறவங்க தான், ஆனால் சில நேரத்தில் விசுவாசத்தில் தடுமாறி நிற்பாங்க பாருங்க. அவங்களுக்கு சாட்சியை கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ரெண்டாவது கூட்டம், ஆமாம், ஆறுதல் சொல்லும்படி வந்திருக்கிறாங்க. வீட்டில் சொந்தக்காரங்க, உறவுகள், நண்பர்கள், தெரிந்த பழக்கம் உள்ளவர்கள், அவன் பழக்கமுள்ள சர்க்கிள். இதான் அந்த தெரிந்த கூட்டம். இந்த கூட்டம் விசுவாசிக்கும்படி கர்த்தர் செய்த போது 45வது வசனம் சொல்லப்படுகிறது, இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா. இது மட்டுமல்ல, 12வது அதிகாரத்தில் அடுத்த ஒரு கூட்டம் வருது. இந்த கூட்டம் நாம் கேள்விப்படாத கூட்டம். உதிக்கிற உன் ஒளி நடத்திலே ராஜாக்களை நடந்து வர வைப்பார் ஆண்டவர். ஆமென், ஆமென். 3வது, அவர் மகிமை வெளிப்படும் போது என்ன நடக்கிறது? என் கூடாரத்தில் சாட்சி அல்லது சுவிசேஷ கூட்டம் நடக்கும். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஆறுதல் கூட்டம் அல்ல, சாட்சி கூட்டம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆறுதல் கூட்டம் அல்ல, சாட்சி மற்றும் சுவிசேஷம். ரெண்டும் சொல்லுங்க, சாட்சியும் உண்டு, சுவிசேஷமும் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு என் குடும்பத்தில், என் கூடாரத்துக்குள்ள ரெண்டு சாட்சி மற்றும் சுவிசேஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டெஸ்டிமனி அண்ட் இவாஞ்சலிசம் என் குடும்பத்தில் நடக்க போகுது. நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதுதான் யோவான் 12வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவையும் காண. இதுதான் சாட்சி, இது சாட்சி. அடுத்த வசனம், லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய். இது சுவிசேஷம், விசுவாசிக்கிறாங்க. சாட்சியும் வேணும், சுவிசேஷமும் வேணும். வெறும் சாட்சியோட முடிக்கிறதற்கல்ல கர்த்தர் உங்களை நடத்துறது. இந்த காரியத்தில் சுவிசேஷமும் பிரபலமாகும்படியாக. இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? இதற்காக தான் கர்த்தர் இப்படி ஒரு சிச்சுவேஷனை எனக்கு அனுமதிச்சு நடத்திட்டு இருக்கிறான்னு நம்புறவங்க மட்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்துச்சுங்க. ஆனால் அற்புதம் நடந்த எல்லா வாழ்க்கையும் சுவிசேஷமாக மாறிச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்ட சாட்சி அது சுவிசேஷமாக மாறும். ஹல்லேலூயா. எனக்கு வெறும் அற்புதத்தை செஞ்சு அனுப்புறது ஆண்டவருக்கு அது ஈஸியான காரியம். ஆனால் என்னை அப்படி அனுப்புறது அல்ல, என் மூலமாய் ஒரு கூட்டம் கிறிஸ்துவை அறிந்து ஆராதிக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமை, என் மூலம், ஆமை, நான் விசுவாசிக்கிறேன். எல்லா கூடாரத்திலும் கூட்டம் நடக்க போகுது. ஆமை, கூட்டம் நடக்க போகுது. காட்டேஜ் மீட்டிங் ஆயத்தப்படுத்த போறீங்க. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியம் நாட்டம் எடுத்ததோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு சாட்சியும் சுவிசேஷமும் அறிக்கை பண்ணுங்க. சாட்சியும் சுவிசேஷமும் என் கூடாரத்திலிருந்து வெளிப்படும். ஆமென். கடைசியா மகிமை வெளிப்படும் போது 4வது, என் கூடாரத்தில் இரட்சிப்பின் நறுமணம் உண்டாகும். ஹல்லேலூயா. யோவான் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட இருந்தார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். இதே இயேசு இதுக்கு முன்பாக ஒரு விசை வீட்டுக்கு வரும்போது லூக்கா 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி பகுதிகளில். அப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள வரும்போது யாரை பத்தின வார்த்தை இருக்காது தெரியுமா? லாசருன்னு ஒரு கேரக்டர் இருக்கதே தெரியாது. 2 கேரக்டர் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறது தெரியும், மார்த்தாளும் மரியாளும். அப்போ அந்த இடத்துல லாசர் அந்த வீட்டில் இல்லை. நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா ஆள் ரசிக்கப்படல. ஆனால் இந்த காரியம் நடந்த பிறகு பவ்யமாக வந்து ஆமாம், இயேசுவின் பாதத்தில் மொத்த குடும்பத்தையும் இயேசுக்கு பாதத்தில் கொண்டு உட்கார வைக்கிறார். இதான் ரட்சிப்பின் நறுமணம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை கர்த்தர் இந்த காரியத்தின் மூலமாய் ரட்சித்து கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் ரட்சித்து கொண்டு வருவார். ரட்சிப்பின் நறுமணம்.
ஹல்லேலூயா. அந்த வீடு முழுவதும் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க கூடாரத்தில் இப்படி ஒரு மகிமை கர்த்தர் சீக்கிரமாய் வெளிப்படுத்த போகிறார்? இந்த 11ஆம் தேதி இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளமே, இதோ இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். மகிமை வெளிப்படும், மாம்சமான கண்கள் காணும். ஆமென். அழுங்கள், அவிசுவாசம் வச்சிடாதீங்க, விசுவாசத்தோடு காத்திருங்கள், அமர்ந்து காத்திருங்கள், அவர் மகிமையை கண்டிடுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து ஹல்லேலூயா. இருள்கள் எல்லாம் மாறிடுமே, கர்த்தர் என்னில் உதிப்பாரே. என் மேல் உதிக்கும் மகிமை கண்டு ஜனங்கள் அவரே பாடு. இருள்கள் எல்லாம் கர்த்தரின் மேல், கர்த்தரின் உதிப்பாரே. ஆமென். மகிமை கண்டு ஜனங்கள் சொல்லும் மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள், மகிமையின் ராஜன் மகத்துவங்கள், மாம்சமான கண்கள் காணுமாமே. என் கூடாரம் சாட்சியும் சுவிசேஷமும் நடக்க போகிறது நம்புறவங்க ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பே, அமர்ந்து காத்திருப்பே. அவர் நாட்டம் எடுத்த காரியங்கள் நீ விசுவாசியுங்கள், மகிமை வெளிப்பட்டு நறுமணமாய் மாற்றுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை அமர்ந்து காத்திருப்பேன். ஆமென். ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி என் கூடாரத்தில் சாட்சியும் சுவிசேஷமும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. விரும்புகிறவங்க 2 கரங்களை உயர்த்து. எத்தனை பேர் விரும்புறீங்க என் குடும்பத்தை, என் கூடாரத்தில் கூட்டங்கள் நடக்கணும் ஆண்டவரே? சாட்சியும் சுவிசேஷமும், இந்த 2 வார்த்தையை சொல்லி ஜெபிங்க, இந்த 2 வார்த்தையை சொல்லி ஜெபிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். நான் விசுவாசித்து பேசுகிறேன். அடுத்த மாதம் முதலே கர்த்தர் இதை நடப்பித்து காண்பிப்பார். ஒவ்வொரு கூடாரத்திலும் சாட்சியும் சுவிசேஷமும், சாட்சியும் சுவிசேஷமும், கர்த்தருடைய மகிமையும் வெளிப்பட போகிறது. அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவும் போகிறார்கள். எத்தனை பேர் நம்பிக்கையோட கைகளை தட்டி சாட்சியும் சுவிசேஷமும் என் கூடாரத்திலிருந்து வெளிப்படுவதாக. அவர் அமர்ந்திருப்பதை தப்பா நினைச்சிடாதீங்க. அவர் ரொம்ப அன்பு வச்சு, ஆமென், சிலதை செய்ய அவரால் முடியும். ஆனால் அவர் செய்யாமல் அமர்ந்திருப்பது, ஆமென், நீங்கள் நினைத்ததிலும் அதிகமானதொன்று, நீங்கள் எதிர்பார்ப்பதிலும் மேலானதொன்று, கர்த்தருடைய மகிமை விளங்கத்தக்கதான ஒன்று கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் அவர் வருகிறார், எனக்காய் கர்த்தர் வருகிறார், என் குடும்பத்திற்காய் கர்த்தர் வருகிறார். விசுவாசிக்கிற உள்ளமே வார்த்தை நம்பி கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கவும், இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு பலனடையும் தேவன் பாராட்டின தயவுக்காய் நன்றி அப்பா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவர், எப்பேற்பட்ட சூழ்நிலை அது உமக்கு ஒரு விஷயம் இல்லை ஆண்டவரே. என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், எதையும் மாற்ற வல்லமை உள்ளவர். நாட்டம் எடுத்த கூடாரத்தை நறுமணமாய் மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே. அப்படியே இந்த வீட்டை போல ஆண்டவரே நாட்டம் எடுத்து போய் நிற்கிற காரியங்கள் உண்டு ஆண்டவரே. அவைகள் எல்லாம் நறுமணமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அமர்ந்து இருக்கிறீரப்பா. அன்பு நிமித்தம் அதை நாங்கள் தவறா எண்ணாதபடி சரியான நேரத்தில், நேரம் தப்பாமல் என் ஆண்டவர் எழுந்தருளுவார், தமது மகிமை வெளிப்படுத்துவார் என்கிற நிச்சயத்தோட
காத்திருக்க கிருபை செய். நீ எனக்காக காத்திரு, நானும் உனக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, நீர் எழுந்தருளுவேன், நீர் எழுந்தருளு. இப்பொழுது நான் எழுந்தருளுவேன், இப்பொழுது நான் உயர்வேன், இப்பொழுது நான் மேன்மைப்படுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு கூடாரங்களும் சாட்சியும் சுவிசேஷமும் வெளிப்படுகிறதாய் மாறட்டும். ஆண்டவரே, சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை அறியவும், கர்த்தரை விசுவாசிக்கவும், கர்த்தரை ஆராதிக்கவும் எங்களை கர்த்தர் நிறுத்துங்க. இந்த வார்த்தையின் மூலம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். கூடாரங்களுக்காக இன்னைக்கு ஜெபிக்க வைத்தீரே, ஜெபித்தது போலவே தெய்வ பிரசனமும் வசனமும் வாசனையும் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும் ஒவ்வொரு சமாதானத்தோடு அனுப்பும். தொடர்ந்துள்ள நாட்கள் நடக்கிற ஜெபங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். மாலை நடக்கிற ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.